பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் ட்ராப் பண்ணுறோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பல இன்வெஸ்டர்ஸ் பையர்ஸால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். இது தான் இப்போது தமிழ்நாடு முழுக்க முக்கியமான ஹெட்லைனாக மாறியிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் பண்ணது தமிழ்நாடுக்கே ஒரு பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுது. தமிழ்நாடு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டு இந்த ப்ராஜெக்டை நோக்கி தான் இருந்துச்சு. பல இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாடு விட்டு வெளியே போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 1 or 2 டேயில் நடந்த ப்ராசஸ் கிடையாது. 10 வருஷ ப்ராசஸ். சுமார் 5746 ஏக்கர். அது மட்டும் இல்லாமல் 27,400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். 2022 பரந்தூர் சைட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் செய்யப்பட்ட பிறகு அந்த பகுதியை சுற்றி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பற்றி மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் உருவாச்சு. ஏர்போர்ட் வந்தால் என்ன ஆகும், ரோட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், கனெக்டிவிட்டி வரும், எம்ப்ளாய்மெண்ட் வரும், ஹோட்டல், ஷாப், கமர்ஷியல், வேர் ஹவுஸ்னு டெவலப்மெண்ட் அதிகமாகும், முக்கியமாக ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்ப்பும் நிறைய உருவாச்சு. இதனால் அந்த பகுதியில் பிளாட், லேண்டு, ஃப்ளாட் வாங்கின பையர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டருக்கு ஏர்போர்ட் ஒரு முக்கியமான ஃபியூச்சர் ஃபேக்டராகவும் மாறுச்சு. ஆனால் இப்போ சிச்சுவேஷன் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பரந்தூர் ஏர்போர்ட் ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆல்டர்னேட் லொக்கேஷன் தேட முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு சாதாரண ப்ராஜெக்ட் கேன்சலேஷன் நியூஸாக மட்டும் பார்க்க முடியல. ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை நம்பி பல வருஷங்களாக உருவாக்கப்பட்ட டெவலப்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ அன்சர்டனிட்டிக்குள்ளே போயிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பையர் அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஆர்என்எஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.